வரலாறுகள் சிறப்பித்து சொல்கிறது. அதுபோல நம்முடைய குடும்ப விழாவினுடைய தலைமை பொறுப்பாளராக பதவியேற்று ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக இந்த நமது குடும்ப விழாவில் சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் மனப்போடும் ஒற்றுமை உணர்வோடும் உறவின் பெருமக்களுக்கு அந்த நெருக்கமான உறவை ஏற்படுத்துகின்ற வகையில் ஆண்டுதோறும் பல்வேறு நகரங்களிலே நடத்தி சிறப்பான ஒரு பெயரை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செயல் வீரர் அன்பு தம்பி இளமையும் துடிப்பும் அழகும் அறிவும் ஆற்றலும் உடைய தனுசவர்களே, உங்களுக்கு இந்த பகுதியுடைய யாதவ பெருமக்களின் சார்பாக வரவேற்பையும் நன்றியும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமையாகும். காரைக்குடி திருநகரை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகள் இங்கே சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி என்பது பல்வேறு பிரிவுகளை கொண்டு ஒரு இலக்கை அடைகிறது. அதுபோல நம்முடைய சமுதாயத்தில் கிரீஸ் கிளப் என்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழாக்குழு என்றும் யாதவர் பண்பாட்டு கழகம் என்றும் நமது குடும்ப விழா என்ற பல்வேறு அமைப்புகள் இந்த சமுதாயம் ஆற்று ஓட்டத்தில் மண்படிவது போல கால ஓட்டத்தில் பின்தங்கியுள்ள நம்முடைய குடும்பங்களில் உள்ளவர்களை அவருடைய வாழ்க்கையுடைய சிறப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த திருநகரில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய குடும்ப விழா என்பது மங்களம் என்ற மலைமாற்றி மற்ற அதன் நன்களம் நன் மக்கள் பேர் என்ற அந்த வள்ளுவருடைய வாய்மொழிக்கு இணங்க மங்களமாகிய இல்லறத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். அதன் வாயிலாக குடும்பங்கள் சிறந்தோங்கி வளர்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஊர் சிறப்பு பெறுகிறது. ஊர் சிறப்பு பெறுகின்ற பொழுது மாவட்டம் சிறப்பு பெறுகிறது, மாநிலம் சிறப்பு பெறுகிறது, நாடு சிறப்பு பெறுகிறது, உலகம் சிறப்பு பெறுகிறது. எனவே அடிப்படை என்பது குடும்பம்தான். அந்த குடும்பத்தினுடைய சிறந்த தலைவிகளாக சிறந்த தலைவர்களாக இங்கே நீங்கள் அனைவரும் வருகிறீர்கள். உண்மையிலேயே இந்த குடும்ப விழாவின் மூலமாக ஒருவருக்கொருவர் அந்த உறவுகள் நெருக்கமடைகிறது, ஒருவருக்கொருவர் பாச உணர்வு ஏற்படுகிறது, ஒருவருக்கொருவர் ஒற்றுமை உணர்வு ஏற்படுகிறது. அதன் வாயிலாக நம்முடைய இனம் என்பது இந்தியாவிலேயே 1 பங்காக திகழ்கிறது என்று புள்ளியியல் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த 1 பங்கு ஒன்றாக இணைந்து சிறப்பாக செயலாற்றி ஒற்றுமை உணர்வோடு நம்முடைய சமுதாயம் கல்வியிலும் சரி, தொழில்துறைகளிலும் சரி, அரசியலிலும் மேன்மேலும் உயர வேண்டும் என்பது இது போன்ற அமைப்புகளுடைய அடிப்படை கொள்கை என்பதை எடுத்துக் கூறி இது போன்ற வாய்ப்புகளை உருவாக்கி சமுதாய உணர்வோடு என்றும் அவர் இந்த செயல்பாடுகளை தொய்வில்லாமல் பல்வேறு இடுக்கங்கள் இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் கலைந்து சிறப்பாக அறவை தப்பி நம்முடைய தனுசவர்கள் செயல்படுவார்கள் என்பதை எல்லாரும் ஐயமில்லை என்பதையும் எடுத்துச் சொல்லி என் போன்றவர்கள் எல்லாரும் கூட ஏறத்தாழ நான் 7 ஆண்டுகள் வரை இந்த பகுதியை இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளவில்லை. உண்மையிலேயே இன்று நான் முதலிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய 7 ஆண்டுகளில் பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக இந்த கூட்டத்தொடர்களிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் தேசிய கீதத்துடன் தேசிய கொடியுடன் அணிவகுப்பு மரியாதையுடன் இந்த விழாவை தொடக்க நிகழ்வாக தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே இந்த சமுதாயம் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கிறது என்பதை அவர் எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். ஒரு உடல் பலம் என்பது அந்த விளையாட்டுகளின் மூலமாக தான் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை அவர் தெரிய ஆண்களுக்கு பெண்களுக்கு கையெழுத்து போட்டிகளை
மிகச் சிறப்பாக அந்த விழாவினை நடத்தி இருக்கிறார்கள். அதுபோன்று மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதாவது வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமாக சொல்லப்படுகிறது. அதாவது இறைவன் சொல்வது மக்களுக்கு கீதை, மனிதன் மனிதனுக்கு சொல்லுவது குரல். அதே சமயத்தில் மனைவி கணவனுக்கு சொல்வதுதான் வாழ்க்கை என்று தத்துவ பேரறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மனைவியை உட்கார வைத்து அவர்களுக்கு சிகை அலங்காரம் செய்து வாழ்க்கையில் அவர்களை இன்று 69 வயதாக இருந்தாலும் கூட அவர்களை 24 வயதிற்கு கொண்டு வந்து ஒரு மகிழ்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இந்த செயற்கரிய பாராட்டுகள் உங்களின் சார்பாக அவருக்கு நான் வாழ்த்தி இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். காரைக்குடியில் மட்டுமல்ல, தமிழகத்திலே முன்னோடியாக இருந்து அவர் தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாநில இணை பொதுச் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் வாயிலாக இந்த நமது குடும்ப விழாவை தமிழகம் எங்கும் பரப்ப செய்து நம்முடைய யாதவ இனத்துடைய ஒற்றுமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று உங்களின் சார்பாக கேட்டு, அன்பிற்குரிய தம்பி தனுசு வாழ்க வளர்க என்று உங்களின் சார்பாக கூறி